மச்சான் என் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல மச்சான், ஒரு மாதிரியா பண்றான்டா. ஆமா மச்சான், என்னடா இப்படி ஆயிட்டு இருக்கான் மச்சான்? ஃபர்ஸ்ட் எல்லாம் சூப்பரா ட்ரெஸ்ஸிங் பண்ணுவான், வேற மாதிரி இருப்பான் மச்சான். வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் ஃபீலிங்கா போடும் போது நினைச்சேன் மச்சான், இதெல்லாம் காரணம் ஒரு பொண்ணு தான் நினைக்கிறேன் மச்சான். அப்பயே சொன்னேன் மச்சான், இந்த பாலா பண்ண லவ் இதுதான், லவ்வே பண்ணாதடான்னு சொன்னேன்டா. இப்ப பாடுறா இப்படி ஆயிட்டு இருக்கிறான்டா. டேய் ஏன் பேசுறது கேக்குதுடா? டேய் மச்சான், என்னடா ஆயிடுச்சு உனக்கு? டேய் எனக்கு என்ன ஆச்சு? டேய் அவன் எனக்கு போனே பண்ண மாட்டாடா, அவன் மட்டும் போன் பண்ண சொல்றா. டேய் என்னால முடியலடா, ஒரு மாதிரி இருக்குதுடா. டேய் அவன் தான் போன் பண்றேன், எங்க அடிக்குதுடா போனு. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? டேய் மச்சான் வாடா, டீ கடைக்கு போலாம். உனக்கு டீனா ரொம்ப பிடிக்காடா, வாடா. டேய் எனக்கு வாடாடா. டேய் வாடா. டேய் வாடாடா. டேய் நான் சொல்றேன்ல வாடா. டேய் நீ கூப்பிட்டாலும் என்னால வர முடியாதுடா மச்சான். யாருனாலும் ஒரு கல்ல டீ குடிப்பால, அந்த கடைக்கு என்ன கூட்டிட்டு போடா, வருவாடா. நான் வர, என்ன கூட்டிட்டு போடா. நீ நான் மச்சான் இப்படி பேசி இப்படி ஆயிட்ட, எப்படி இருப்ப தெரியுமாடா மச்சான்? டீ கடைக்கு வேணாம் மச்சான், உனக்கு தான் என் பைக்ல போறது பிடிக்கும்ல. வா நான் வேணா உன பைக்ல கூட்டிட்டு போறேன்டா. ஏய் பைக்கா, ஏய் சூப்பர். ஏய் யாரு என் கூட பைக்ல வருவா மச்சான்? மச்சான் வா மச்சான், என்ன கூட்டிட்டு போடா, அவளை வர சொல்றா. வாடா வாடா. டேய் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, போட்டோ காமிச்சனவையா, இதுக்கு மேல நீ சொத்து போடுடா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? டேய் அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்காதுடா, நீ போய் சொல்றடா. அவ என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டாடா மச்சான். அவ கண்டிப்பா என்ன தேடி வருவாடா.